ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 14 தொடங்கி 15 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருவது உண்ணா நோன்பு இருப்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வில் மிகவும் முக்கியமான ஒன்று. கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உண்ணா நோன்பு. அந்த உண்ணா நோன்பு நேரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், அதன் பிறகும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் செல்லும், பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி கூறுவார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இந்த உண்மையான நோன்பு. உண்மையான நோன்பு என்பது எதுவென்றால், ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பு என்று தெரிந்து கொள்வது, ஒருவன் நாணலை போல் தன்னையே தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கிறீர்கள்? இது அல்ல நோன்பு. மாறாக கொடுமை தலைகளை சுமையா நாம் கொண்டாடுற திருவிழாக்கள், நாம் போடுற ஆட்டங்கள் பாட்டங்கள், அதே மாதிரி பாத யாத்திரை போகிறது, பல சம்பிரதாயங்கள், தேவையில்லற்ற அந்த மூட நம்பிக்கை சம்பிரதாயங்கள், இதெல்லாம் சுமையாக கருதுகிறார். கடவுள் சுமையாக பார்க்கிறார், அது மகிழ்ச்சியாக பார்க்கல. அடுத்த வசனம், அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன் என்று சொல்கிறார். அடுத்த வசனம், என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது, என்னை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தும் போது பாராமுகத்தினராய் இருப்பேன். நான் பார்க்க மாட்டேன், முகத்தங்கிட்டு திருப்பிக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை. உங்கள் கைகளோ பாருங்க, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் சொல்றாரு பாருங்க. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கிறது. அதனால நீங்க என்னை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த பலி செலுத்துறது, இந்த திருவிழா கொண்டாடுறது, அமாவாசை கூட்டங்கள் நடத்துறது, வழிபாட்டு கூட்டங்கள் நடத்துறது, இதெல்லாம்
எனக்கு போதும் போதும்னு ஆகிப்போச்சு. நீங்கள் காட்டுற தூபம் எனக்கு அருவருப்பை தருது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உங்கள் கைகள் எப்படி இருக்கிறது? இரத்த கரையால் இருக்கிறது, பாவம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால அடுத்து வாசிங்க. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றி விடுங்கள். தீமை செய்வதை விட்டொழியுங்கள். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய பிரதர் ரொம்ப அருமையா அந்த வசனத்தை பாடினாரு. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுள் உங்களோடு இருப்பார். இன்னைக்கு அதே வசனத்தை தான் ஆண்டவர் நமக்கு நம்ம பைபிள்லையும் சொல்றாரு. முதல் வாசகத்துல பாருங்க எப்படின்னா, இதெல்லாம் அந்த மாதிரி கொடுமை செய்யறது, வீட்டில் கொடுமைக்கு மேலே செஞ்சுக்கிட்டே இருந்தா அதை தவிர்ப்பது. இனிமேல் என்னால் எந்த கொடுமையும் இந்த குடும்பத்துக்கு நடக்காது அப்படின்னு நினைச்சின்னா, அதே மாதிரி நுகத்தின் பிணையல்களை அறுப்பது, அடுத்தவங்களுக்கு சுமையா இருக்கிறது, சுமைக்கு மேல சுமையா நம்முடைய இருப்புனால நம்முடைய வாழ்க்கையினால சுமையாக இருப்பது. அப்படி யாருக்கு நாம சுமையா இருக்கிறதா அவங்களுடைய அந்த சுமையிலிருந்து அதாவது நம்முடைய நல்ல பழக்கங்கள் வழியாக நாம் அவர்களுக்கு சுமையாக இல்லாமல் இருப்பது. ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பது. ஒடுக்கப்பட்டது யாரு? இந்த சமூகத்தினால, பல்வேறு சாதிய கொடுமையினால ஒடுங்கி போய் கிடக்கிற, அமுங்கி போய் கிடக்கிற, அழுத்தப்பட்டு கிடக்கிற மக்களை அவர்களுக்கு சரியான மதிப்பை, நீயும் மனிதன்தான் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த வாழ்க்கை, அதுதான் பிறருக்கு விடுதலை கொடுப்பது. நீ அந்த ஜாதி, நீ இந்த ஜாதி, நீ உள்ள வராத, உனக்கிட்ட வரி வாங்க மாட்டேன், உன் கல்லறை தனி, உன் கோயில் தனி, உன் திருவிழா தனி, உனக்கிட்ட வரி வாங்கிறதே கிடையாது, இப்படிலாம் சொல்றப்போ நீங்க இன்னும் அவர்களை ஒடுக்குகிறீர்கள். அதனால உங்களுடைய நோன்பு எனக்கு யூஸ்லெஸ் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி எவ்வகை நுகத்தையும் உடைத்தெறிவது. எவ்வகை நுகம் அப்படின்னா என்னென்ன அழுத்தம் இருக்கிறதோ அந்த அழுத்தத்தை எல்லாம் தூக்கி எறியன். நீயும் சேர்ந்துக்கிட்டு இந்த ஜாதிய ஒடுக்குமுறைக்கு ஒத்து போறது அல்லது அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவது, இந்த மாதிரி எவ்வகை நுகத்தையும் உடைப்பது. நீ ஜாதி வெறிய உடைக்கிறியா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஜாதி வெறிய உடைக்கிறியா? அப்போ உனக்கு நீ இருக்கிற நோன்பு எனக்கு ஒத்து போகும், எனக்கு மகன மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நோன்பு இருக்கிறது சும்மா கடமைக்காக, சம்பிரதாயத்துக்காக அல்ல, நம்முடைய திருச்சபை சட்டம் சொல்லிருச்சு அப்படிங்கிறதுக்காக அல்ல, திருச்சபை கட்டளை போட்டுருச்சுங்க அப்படிங்கிறதுக்காக அல்ல, மாறாக உண்மையான நோன்பு. நான் இருக்கிற நோன்பு பிறருக்கு சுமையை குறைக்கணும், நான் இருக்கிற நோன்பு சமாதானத்தை கொண்டு வரணும், நான் இருக்கிற நோன்பு பிறருக்கு விடுதலையை கொடுக்கணும், நான் இருக்கிற நோன்பு பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும், நான் இருக்கிற நோன்பு உறவை சீர்படுத்தணும். அதுதான் உண்மையான நோன்பு, அதுதான் உண்மையான உபவாசம். அப்படி செய்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பாருங்க, பசித்தோருக்கு உங்கள் உடையை பகிர்ந்து கொள்ளும் போது, பசித்தோருக்கு உணவை பகிர்ந்து கொள்ளுகிற போது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவது. பாருங்க, அனாதையா சுத்திக்கிட்டு இருக்கிற, யாருமே இல்லாத, தங்க இடமில்லாத பிள்ளைகளுக்கு பாசம் காட்டுவது, உடை கொடுப்பது, உணவு கொடுப்பது, இது கொடுக்கும்போது நான் உங்களோடு இருப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்புறம் பாருங்க, உடையற்றோரை காணும் போது, உடுத்திக்க உடை இல்லாம இருக்கும்போது, அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உடைய கொடுப்பது, இதுதான் உண்ணா நோன்புக்கு அர்த்தம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது. வந்துட்டான்டா, இவன் எதுக்குடா வர்றான்,
அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியை பார்க்கறது, வேற வழியில் நடக்கிறது, அல்லது முகத்தை திருப்பிக் கொள்வது. இப்படி செய்யாமல் இருந்தீங்கன்னா நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். எனவே பாருங்க, இதைத்தான் நான் விரும்புகிற நோன்பு என்று சொல்லுகிறார். அப்போ நோன்பு என்பது வெறுமனே உண்ணாமல் இருப்பது அல்ல, மாறாக பசித்திருப்போரை தேடுவது, உடையில்லாமல் இருப்போரை தேடி அலைவது, அனாதையா இருப்பவங்களை கூட்டிக்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பது, ஜாதிய வேறுபாடு இல்லாமல் இருப்பது, சாதி சமயம் பார்த்து பழகாம இவங்க இந்த சாதி அந்த சாதி அப்படின்னு பார்க்காம இருப்பது, இதைத்தான் நான் விரும்புகிறேன். இதுதான் பாருங்க ஆண்டவர் சொல்றார், நான் விரும்புகிற நோன்பு என்று சொல்லுகிறார். அப்ப இப்படியெல்லாம் செய்தீர்கள் என்றால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் பாருங்க. இப்படியெல்லாம் செய்யறப்ப என்ன ஆசீர்வாதம் பாருங்க. உன் ஒளி விடியல் போல எழும். உனக்கு இருக்கிற ஒளி, உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். குடும்பத்தில் வெளிச்சம் வரும், உன் மண்டையில் வெளிச்சம் வரும், உனக்கு புது சக்தி கிடைக்கும், ஒரு புது பலன் கிடைக்கும், புதிய ஆற்றல் கிடைக்கும், புதிய வழி பறக்கும். ஜோசியம் சொல்ற மாதிரி நினைக்கிறேன் இல்லைங்களா? ஜோசியக்காரன் இதைத்தான் சொல்றான், ஏமா இதெல்லாம் செஞ்சுன்னா உனக்கு இது கிடைக்கும், நீ வாழ்க்கையில் இருள் போகும், பேய் போயிடும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு இங்க, இதெல்லாம் நீ இந்த மாதிரி எல்லாருக்கும் பசியா இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா, துணி இல்லாதவங்களுக்கு கொடுத்தா, இது வீடு இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். உனக்கு உன் வீட்டில் வெளிச்சம் வரும், உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், நல்ல வாழ்வு பிறக்கும். குடுகுடுப்பேன்னு சொல்றாங்க இல்லையா, குடுகுடுப்பக்காரன் உன் குடும்பத்துக்கு நல்லது படிக்கும். அவன் சொல்றதெல்லாம் நம்புறோம், ஆனா கடவுள் பேசுறாரு பாருங்க எப்படி. உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், நீ செய்யற செயல் உனக்கு முன்னாடி வரும். பாருங்க எவ்வளவு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவரின் மாட்சி, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய பிரசன்னம் உனக்கு முன்னாடி செல்லும், பின்னாடி சென்று காக்கும். ஆண்டவர் ஏம்மா சொல்லுவாங்க, ஏம்மா நீ நினைக்கிற, நீ வச்சிருக்கிற, நீ கும்புற தெய்வம் உனக்கு முன்னாடி போகுமா, நீ இதெல்லாம் செஞ்சான்னு. எதுக்கு? 2 கோழியை வெட்டு, 2 ஆடை வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆடையும் வெட்ட வேணாம், கோழியும் வெட்ட வேணாம், நீ நல்லதை செய். நீ பசித்திருப்போரை பார்த்தா பாசமோடு இரு, சாப்பாடு இல்லைன்னு கொடுத்தா சாப்பாடு இல்லைன்னு கேட்டால் சாப்பாடை கொடு, துணி இல்லைன்னு வந்தா நின்னா துணியை கொடு, தங்க இடமில்ல வந்தா இந்த என் வீட்டில் வந்து படுத்துக்கோன்னு சொல்லு. இப்படி தான் ஆண்டவர், இதுதான் உண்மையான நோன்பு என்று சொல்லுகிறார். பாருங்க கடைசி ஆசீர்வாதத்தை பாருங்க, என்ன ஆசீர்வாதம் பாருங்க. அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய். எசாயா புத்தகத்தில் வாசித்தோம், முதல் வார்த்தை, முதல் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில், நீ என்னை நோக்கி கைகளை உயர்த்துவாய், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் திரும்ப மாட்டேன் அப்படிங்கிறார். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை நீ என்னை நோக்கி மன்றாடுவாய், அவர் பதில் அளிப்பார் அப்படிங்கிறார். நீ கூக்குரல் இடுவாய், ஆண்டவரே கடவுளேன்னு நீ கூக்குரல் இடுவ, இதோ நான் இந்த வந்துட்டேன். பாருங்க, கடவுள் எங்கோ இருக்கிற கடவுள் இந்தோ வந்துட்டேன் அப்படின்றார், இதோ வந்துட்டேன் அப்படின்றார். அப்படின்னு என்ன, எப்பொழுதும் தயாரா இருக்கிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஐ ஆம் அட் யுவர் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உங்க பாதத்துக்கிட்ட வந்துட்டேன், இந்த இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்றது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த தவ காலத்தில் செய்யறப்போ ஆண்டவருடைய ஆசி, ஆண்டவருடைய உடனிருப்பு உங்களோடு இருக்கும் என்ற வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு இன்று வெளிப்படுத்துகிறார். எனவே சகோதரனே சகோதரியே, உண்ணா நோன்பு இருக்க வேண்டான்னு சொல்லலை, திருவிழா கொண்டாட வேண்டான்னு சொல்லலை, பாத யாத்திரை போக வேண்டான்னு சொல்லலை, ஆடு கோழியெல்லாம் வெட்ட வேண்டான்னு சொல்லலை, தூபம் காட்ட வேண்டான்னு சொல்லலை, அமாவாசை கூட்டம் நடத்த வேண்டான்னு சொல்லலை, வழிபாட்டு கூட்டம் நடத்த வேண்டான்னு சொல்லலை, தேர் திருவிழா நடத்த வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இந்த நல்ல பழக்கம், தீமையை நாடாதீர்கள், நன்மையை நாடுங்கள். நன்மையை நாடுனா கண்டிப்பா ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு இதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். எனவே அன்பு சகோதரனே சகோதரியே, தவக்காலத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவர் தான் பேசுறார், நான் பேசல, என் வார்த்தையை நான் பேசல, கடவுளுடைய வார்த்தை, அந்த பைபிளில் இருக்கிற வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலை. ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் பேசி இருக்கிறார்.
இந்த சிந்தனையை இந்த தவக்காலத்தில் நம்ம உள் வாங்கிக்குவோம். முதல் நாளில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோவேல் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? புதன்கிழமை முதல் நாள், நேற்று 2வது நாள், இன்னைக்கு 3வது நாள். 40 நாளில் 3 நாள் ஆகிப்போச்சு. சரிங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் உடைகளை அல்ல இதயத்தை கிழித்து கொண்டு என் திருமுன் வாருங்கள் என்று சொல்கிறார். எனவே இந்த தவக்காலத்தில் நம்முடைய இதயத்தை கிழிப்போம். இதயத்தை எப்படியெல்லாம் கிழிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி, காலை திருப்பலி நடக்குது. ஒவ்வொரு நாளும் சாயந்தரத்தில் திருப்பலி நடக்குது. நம்ம பங்குல காலையிலையும் திருப்பலி பங்கு கோயிலில், சாயந்தரத்தில் கிளை பங்குல நடக்குது, சில நேரத்தில் இங்கேயும் நடக்குது. ஒருத்தர் கூட காலை திருப்பலிக்கு வரதே இல்லை. ஒருத்தர் கூட வரதே இல்லை. 2 பேர் 3 பேர் வர்றீங்க. இந்த தவக்காலத்தை ஒரு முக்கியமான காலமாக கருதி அந்த தின திருப்பலிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிரம்ப இருக்குது. அதனால் இதயத்தை கிழித்து கொள்வோம். இதயத்தை கிழிச்சுக்கிட்டு என்ன அசிங்கங்கள் இருக்கிறது, என்ன கடவுளுக்கு எதிரான சிந்தனைகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இந்த தவக்காலத்தில் ஆண்டவரோடு நாம் சமாதானம் பண்ணுவோம். ஆண்டவரோட சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதயத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் வெளியே போகும். நம்முடைய உறவு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு வெளிச்சம் கிடைக்கும், ஆண்டவருடைய மாட்சி முன்னே போகும், பின்னே வந்து காக்கும். ஆண்டவரே கூட வந்து உங்களோட இருப்பார். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.